அடுத்த கேள்வி. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெயர்கள் வைப்பது சம்பந்தமாக கேள்வி. சொல்லுங்க. குழந்தை பிறந்தவுடன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்று சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வராங்க இல்லையா, அப்போ நம்ம வந்து பேர் மாற்றப்படுறோம், அது பேர் வைக்கப்படுறோம், பேர் வந்து மாற்றப்படுறோம். இது வந்து ஏன் மாற்று சகோதரர் ஒரு சில பேர் நல்ல பெயர்களா இருக்கு, அதை வைத்துக் கொண்டு ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க முடியாதா? அதே போல பார்த்தீங்கன்னா மாற்று சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது சுன்னத் என்ற செய்யணும். ஆக்சுவலி சுன்னத் தானே, அது வந்து ஃபர்ல கிடையாது இல்லையா, அது இஸ்லாமிக் பார்வையில. சரி, சகோதரர் அவங்களுடைய கேள்வி என்னன்னா, அந்த பெயர் வைக்கிறது அதில் கூடுதலாக சேர்த்து சுன்னத்தும் கேட்குறாங்க, சுன்னத்து விஷயத்தையும் கேட்குறாங்க. இனிமேல் அடுத்து வரக்கூடிய கேள்விகளை ஒரு கேள்வியோடு கொஞ்சம் நிறுத்தினா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ கேட்டாங்கிறதுக்காக இந்த ஒரே ஒரு இதுக்கு மாத்திரம் கொஞ்சம் கூடுதலாக சொல்லிக்குவோம். அடுத்து கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு அறிவுரையாகவே சொல்லிக்கூட இன்ஷால்லா ஒரு கேள்வியோடு நிறுத்திக்கிடுங்க. இப்போ ஒரு ஆள் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது பேர் வைப்பாங்க. அது முஸ்லீமாக இருந்தாலும் பேர் வைக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் பேர் வைக்கிறாங்க. அதில் முஸ்லீம்களுக்கு வைக்கக்கூடிய பேர்கள் அது பெரிய அளவில் பிரச்சனை வரப்போறதில்லை. எப்போ இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பேர் வைக்கிறாங்களோ அந்த பேரை மாத்திரம் வைக்காதீங்கன்னு ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பேர் ஏதாவது வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ நம்ம அதை வைக்காதீங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு குழந்தையை பிறக்கும் பொழுதே ஒரு பேர் வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த குழந்தை வளர்ந்து பெரிதாகி திரும்ப இஸ்லாத்தை எல்லாம் படித்து தெரிந்து திரும்ப அவங்க தன்னை இஸ்லாத்தின் பக்கம் இணைத்துக் கொள்றாங்க. இப்படி தன்னை இஸ்லாத்தின் பக்கம் இணைத்து கொண்ட பிறகு அவங்களுடைய பெயரையும் சேர்ந்து மாற்றம் செய்ய சொல்லி இன்னைக்கு பல ஆட்கள் மாற்றம் பண்றாங்க. இப்படி அவங்களுடைய பெயரும் சேர்ந்து மாற்றம் செய்யப்படுத, இது தொடர்பான மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அவங்களுடைய பெயர் ஆரம்பத்தில் ஒரு நல்ல அர்த்தத்தை கொண்ட ஒரு பெயராக இருந்தாலும் அது மார்க்கத்தில் அனுமதியா அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்துல வந்து பெயரை வைக்கிறதுல பொதுவா இந்த பேர் தான் வைக்கணும், இந்த பேரை வைக்க கூடாது என்று நீங்க அப்படி பிரிச்சு பார்க்கிறதா இருந்தா, நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்படுறது ரெண்டு விஷயம்தான். ஒன்னு, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பெயர்களாக அது இருக்கக்கூடாது. எது வந்து இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பெயரா இருக்குதோ அந்த பேர் எதையுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்ப ஷாகுல் ஹமீத் அப்படின்னு வைப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன ஷாகுல் ஹமீதுலாம் வைக்கக்கூடியதெல்லாம் இருக்குது. அந்த ஷாகுல் ஹமீதுங்கிறது அதுல இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு அர்த்தம் வருது. அப்போ ஒரு முஸ்லீம் அந்த பேரை வச்சாலும் நீங்க அப்படி பேர் வைக்காதீங்க. அதாவது ஷாஹ் என்பதற்கு பதிலாக நீங்க அப்துல்னு வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்துல் ஹமீதுன்னு உங்க பேரை மாத்திக்கிடுங்க என்று இப்படி என்ன செய்வோம், ஒரு ஆளுடைய பேரு இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பெயராக இருந்தால் கண்டிப்பாக அந்த பேரு மாற்றப்படணும். அதே மாதிரி ரெண்டாவது, ஒரு ஆளுடைய பேரு அருவருக்கத்தக்க அர்த்தத்தை கொண்ட ஒரு பெயராக இருந்தாலும் அதுவும் மாற்றப்படணும். ஒரு கெட்ட அர்த்தத்தை கொண்ட ஒரு பெயர் ஒரு ஆளுக்கு வருதுன்னு வைங்களேன், அப்ப அந்த பேர் என்ன செய்யப்படணும், மாற்றப்படணும். இதுதான் நம்ம மார்க்கத்தில் சொல்லப்படுது. இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பெயராகவும் இருக்கக்கூடாது, கெட்ட அர்த்தத்தை கொண்ட ஒரு பெயராகவும் இருக்கக்கூடாது. அது ஒரு முஸ்லீம் அப்படி பேர் கெட்ட அர்த்தத்தை கொண்டு பேர் வைக்கிறாங்களா, அல்லது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பேர் ஏதாவது வச்சிருந்தாங்களா, அதை முஸ்லீமா இருந்தாலும் கண்டிப்பா என்ன செஞ்சிடணும், அவங்க மாத்தித்தான் ஆகணும். அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் ஒரு பேர் வைக்கிறாரு. உதாரணத்திற்கு கந்தசாமி என்று ஒரு பேர் இருக்குதுன்னு வைங்க, அந்த கந்தசாமி என்பது கடவுளுடைய ஒரு பெயராக அவங்க வணங்கி வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இறைவனை இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் தங்களது கடவுளை அழைப்பதற்குரிய ஒரு வார்த்தையாக அதோடு சேர்த்து சாமி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இப்ப அவர் இஸ்லாத்திலையும் பயணிக்கும் பொழுது அவர் கந்தசாமி என்று அழைக்கப்படுவார் என்றால் அவருடைய பெயரிலேயே என்னவும் கலந்து வருது, அவருடைய அந்த இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த கொள்கையும் கலர்ந்து வருகிறது. அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து அந்த லிங்கம் சங்கரலிங்கம் இப்பெல்லாம் நிறைய வைப்பாங்க. அந்த லிங்கம் என்பது ரொம்ப அருவருக்கத்தக்க அர்த்தம் கொண்டதுங்கிறது எல்லாருமே புரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பேரை ஒரு ஆள் இங்க தொடர்றாங்கன்னு வைங்க, அருவருக்கத்தக்க ஒரு பேரை ஒரு ஆள் வைக்க கூடாது என்ற அடிப்படையில இந்தந்த பெயர்களை எல்லாம் நிச்சயம் மாத்தணும். இப்ப இந்த மாதிரியான பெயர்கள் இல்லாம ஒருவர் தான் ஆரம்பத்தில் தொடர்ந்து அந்த பேரில் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அர்த்தமும் வரல, அதே மாதிரி கெட்ட அர்த்தங்களை கொண்ட விஷயமாகவும் இல்லை அப்படின்னா முஸ்லீமாக அவர் வாழும் பொழுது அதே பெயரில் தொடருவது மார்க்க அடிப்படையில் பிரச்சனை இல்லை. இதுல இன்னைக்கு நம்ம நாட்டில் இஸ்லாத்திற்கு வந்த உடனேயே அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா லாயர்கிட்ட போய் ஒரு அஃபிடவிட் ஒன்று போடுவாங்க.
நான் இப்படி இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், என்னுடைய பழைய பேரை நான் இந்த பேரை மாத்திக்கிடுறேன். அதுக்கடுத்து சில ஆட்கள் கெஜெட்லயே என்ன செய்வாங்க, அஃபிடவிட்டை தாண்டி கெஜெட்லயும் நேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப இந்த அஃபிடவிட் கெஜெட்ல மாத்துறது இது எதுக்குன்னா, இது மார்க்கத்திற்காக அல்ல, நம்ம நாட்டு சட்டத்திற்காக. மார்க்கம் நமக்கு பார்க்க சொன்னது ரெண்டே ரெண்டு தான், இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பேரா இருக்கக்கூடாது, அருவருக்கத்தக்க பேரா இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா அவங்க பழைய பேரிலே தொடர்ந்து கொள்ளலாம். இதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. நம்ம நாட்டு சட்டத்துல என்ன, இன்னைக்கு நம்ம நாட்டு சட்டத்துல ஒருவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் அது வந்து இந்த அரேபியர்களுடைய ஒரு பெயராக இருக்கணும் என்று அவங்க ஒரு இதா வச்சிருக்கிறாங்க. முகமது, அப்துல் பாசித், இப்படி ஏதாவது ஒரு பேர், ஆமினா, ஹதீஜா, இந்த மாதிரி எது முஸ்லிம்களுடைய பெயர்களாக அறியப்படுதோ அதுதான் இன்றைக்கு நம்ம நாட்டு சட்டத்தில் ஒரு முஸ்லிம்களாக பார்க்கப்படுறாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்தில் அப்ளை பண்றீங்க, அப்ளை பண்ணும் பொழுது அதுல வந்து என்ன செய்வாங்க, இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கோட்டா ஒதுக்குவாங்க. அப்படி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கோட்டா ஒதுக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீம் பேராக இருந்தால் எளிதில் அவர் முஸ்லீம் என்பதை கண்டுபிடிச்சுக்குவாங்க. முஸ்லீம் அல்லாதவருடைய ஒரு பேர்ல இருக்கிறாங்கன்னா இவர் முஸ்லீமா இல்லையா என்று அதை கண்டறிவதற்கு சிரமமா இருக்கும். இவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறார் என்பதை கண்டறிய ரொம்ப சிரமமா இருக்குங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த பெயர்கள்ல சில விஷயங்களை வச்சு இருக்குது. அந்த அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய பெயரை இந்த நாட்டு சட்டத்திற்காக மாற்றிக் கொள்ளுகிறார் என்றால் அது பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை இல்லை எனக்கு எந்த எது வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அனைத்தையுமே ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறேன் என்று ஒருவர் நினைப்பார் என்று சொன்னால் அவர் பழைய பெயரிலேயே தொடர்வது தவறு கிடையாது. ஆனால் அந்த பெயர் இணைவிக்கிற ஒரு பெயராகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி எதுவாக இருக்கக்கூடாது, ஒரு அருவருக்கத்தக்க அர்த்தம் கொண்டதாக இருக்கக்கூடாது. ஆனால் அதுல வந்து அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல அப்ளை பண்றதுல பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீங்க ஒரு முஸ்லீமா இருந்துட்டு அந்த பேர் வரும் பொழுது அதுல பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. அந்த சட்ட சிக்கலை எதிர்நோக்குவதற்காகத்தான் இன்னைக்கு பல நபர்கள் பேரை மாத்துறாங்க. இது ஒரு தகவல். அடுத்து அதிலே கூடுதல் இப்படி ஹத்னா செய்யறாங்களே, இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தை முஸ்லிம் குழந்தையாக பிறக்குதுன்னா பிறந்த அந்த ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருவாங்க, சில ஆட்கள் வந்து 2 மாதத்திலே ஹத்னா பண்ணிடுவாங்க, சில ஆட்கள் 2 வயது 3 வயது வரை பொறுத்திருந்து ஹத்னா பண்ணுவாங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஆள் வளர்ந்து பெரிதான பிறகு அவர் இந்த இஸ்லாமிய கொள்கை ஏற்றுக்கொள்கிறார், அதற்கு பிறகு அவங்க கண்டிப்பா ஹத்னா பண்ணணும்னு சொல்றாங்களே, இது வந்து ஹத்னாங்கிறது இது ஹத்னாங்கிறது மார்க்கத்தில் வந்து ஒரு சுன்னத்தான காரியமாகத்தானே சொல்லப்படுது, அது ஒரு ஃபர்லான ஒரு காரியமாக இல்லையே. இது தொடர்பான மார்க்கத்தினுடைய விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. நீங்க இந்த ஹத்னாங்கிறத இஸ்லாத்துல வந்து அது சுன்னத்து ஃபர்ல் என்றெல்லாம் பிரிக்கப்படலை. ஒருவன் முஸ்லிமா இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவனா இருந்தாலும் இயற்கை மரபுகள் 5 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல் ஃபித்ரத்து ஹம்சுன், இயற்கை மரபுகள் என்பது 5 இருக்கிறது. ஒரு ஆளுக்கு நகை வளருது, முஸ்லிம் தான் நகை வெட்டணும்னு கிடையாது, முஸ்லிம் அல்லாத நபரும் நகை வெட்டணும். அதே மாதிரி அக்கல் பகுதியில் முடி, அது முஸ்லிம் தான் எடுக்கணும்னு கிடையாது, அது பொதுவாக இயற்கையில வந்து ஒரு ஆள் மனிதனாக இருந்தாலே அந்தந்த காரியத்தை பின்பற்றணும். அப்ப அது இயற்கை மரபுகள்ல உள்ள ஒன்றாகத்தான் நமக்கு ஹத்னா சொல்லப்படுது. அப்ப அந்த ஹத்னாங்கிறது அது கண்டிப்பாக முஸ்லிம் மட்டும்தான் செய்யப்படணும்னு எங்கேயுமே சொல்லப்படல. பொதுவா ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக ஹத்னா செய்யப்படணும். அது முஸ்லிம் அல்லாத குழந்தையாக இருந்தாலும் மார்க்கத்தில் உள்ள நிலைப்பாடு என்னன்னா ஹத்னா கண்டிப்பாக செய்யப்படணும். ஆனா அதைத்தான் இன்னைக்கு நம்ம மக்கள் எப்படி மாத்தி வச்சுட்டாங்க, இந்த உலகம் நம்ம இந்தியா மக்களே ஹத்னா செஞ்சு அவங்க பாய்மார்களா இருப்பாங்க, ஹத்னா செய்யாதவங்க அவங்க வேற ஏதாவது ஒரு காஸ்டை சார்ந்தவங்களாக இருப்பாங்க என்ற அந்த ஹத்னாவைத்தான் ஒருவர் என்ன பிரிவில் இருக்கிறார் என்பதை கவனிக்கக்கூடிய ஒரு அடையாளமாகவே ஆண்களுக்கு ஆக்கி வச்சுட்டாங்க. ஆனா இஸ்லாம் எப்படி முஸ்லிம்களுடைய அடையாளம் என்று எங்கேயுமே சொல்லல, பொதுவா எல்லா நபர்களும் செய்ய வேண்டிய ஒண்ணு. சரி, இப்ப வளர்ந்து பெரிதானவர் அவர் இப்ப வந்து ஹத்னா செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு நிலையில இருக்கிறாருன்னா மருத்துவ ரீதியில நீங்க மருத்துவரை ஃபர்ஸ்ட் நேரடியாக அணுகுங்க. மருத்துவர்கிட்ட நீங்க போய் கேட்டாலேயே ஹத்னா செய்யப்படுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, ஹத்னா என்பது அந்த ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பினுடைய முன்தோலை நீக்கிறது, அவ்வளவுதான். அதுல வேற ஏதோ மற்ற எந்த விவகாரமும் இல்லை. ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பினுடைய முன்தோல் நீக்கப்படுறது. அது பெரியவர்கள் கண்டிப்பாக ஹத்னா செய்வதுதான் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இன்னைக்கு முஸ்லிம் அல்லாத எத்தனையோ பல டாக்டர்கள் இதைத்தான் சஜெக்ஷன் பண்றாங்க. இன்னும் நம்ம தமிழகத்தில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் முன்னாடி அந்த மாவட்டம் என்னன்னு சரியா நினைவில்லை இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஹத்னா, ஈரோட மாவட்டம் சரி சகோதரி சொல்லிட்டாங்க, அந்த ஈரோடு மாவட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத பிள்ளைங்களா இருந்தாலும் நாங்க கண்டிப்பா ஹத்னா செய்வோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு சட்டமாகவே எடுத்தாங்க. ஏன் அந்த சட்டம் எடுக்கிறாங்க, அந்த ஹத்னா செய்வதில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது.
உதாரணத்திற்கு இன்றைக்கு ஒருவன் ஹத்னா செய்யப்படாம இருக்கிறான்னு வைங்க, அதுலேயும் குறிப்பாக பிறமத அன்பர்களெல்லாம் இது ஒரு குற்றம் சொல்றதுக்காக நம்ம சொல்றது இல்லை. அவங்க வந்து யூரின் போனாலும் அதை சுத்தப்படுத்துற ஒரு பழக்கம் இன்னைக்கு பெரும்பாலும் அவங்கள்ட்ட இருக்காது. ஆனா இஸ்லாத்துல வந்து அது நமக்கு ஒரு சட்டமாவே சொல்லப்படுது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீங்க யூரின் போனாலும் கண்டிப்பாக நீரை வச்சு சுத்தப்படுத்தணும். எப்படி இஸ்லாம் சொல்லுது? இன்னைக்கு ஒருவர் ஹத்னா செய்து விட்டு அதுல அதனுடைய அந்த முன் தோள்களை ஹத்னா செய்வதன் மூலம் நீக்கிறாங்களே, அப்படி நீக்கிறதன் மூலமாக நாம சுத்தப்படுத்துறது நமக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. முஸ்லிம் அல்லாத மக்கள் பல நபர்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல சில தொற்றுகள் ஏற்படுது. அந்த முன் தோள்கள் நீக்கப்படாம அதுல சிறுநீர் சேர்ந்து அதுல உள்ள கிருமிகளினால் அந்த இடத்துல சில தொற்றுகள் ஏற்படுது. அந்த தொற்றுகள் ஒருவருக்கு வராம இருக்கணும்னா அதுக்கு ஹத்னா அவசியம் என்று ஹத்னாவுடைய அவசியத்தை சொல்றாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சில பிரமத சகோதரருடைய குழந்தைங்களுக்கு, அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாரம் 2-3 வாரத்துல யூரின் போகும்போது கடுமையாக அழுது கொண்டே இருக்கும். டாக்டர்கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு தெரியல, என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கிறானே, அப்பதான் சொல்லுவாங்க இவங்க அந்த யூரின் போற அந்த பகுதியில் சில அடைப்புகள் இருக்குது, அது நீங்க ஹத்னா செஞ்சிட்டீங்கன்னா இந்த அடைப்பறது போன்ற அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது என்று சொல்லி அவங்களுக்கு டாக்டர் சஜெக்ஷன் பண்ணி, இல்ல என் பிள்ளைக்கு செஞ்சது பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹத்னாங்கிறது இது வேற ஒண்ணு இல்ல, அந்த முன் தோலை நீக்கிறது மட்டும்தான். இது உங்க குழந்தைங்களுக்கு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அடுத்து இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது என்று சொல்லி பிரமத சகோதரர்களுடைய பிள்ளைங்களுக்கு பிரமத டாக்டர்களை இந்த ஹத்னாவை வலியுறுத்துறாங்க. அப்ப இஸ்லாம்ங்கிறது அந்த ஹத்னாவை இயற்கை மரபாகத்தான் நமக்கு சொல்லுதுங்க. அடுத்து அந்த ஹத்னா செய்வதன் மூலமாக ஆண்கள் தன்னுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில சிறப்பாக செயல்படுவதற்கும் அந்த ஹத்னா அவசியம். இது எல்லாத்தையும் நீங்க வச்சு பார்த்து இன்னைக்கு நம்ம பெரியவனாக மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருத்துவ காரணங்களுக்காக நம்ம ஹத்னா செய்யறோம்னு சொன்னா அந்த ஹத்னா செய்யப்பட்ட புண்கள் என்பது சில காலங்களில் அது ஆறிவிடும். அதனால நமக்கு நிறைய நன்மை இருக்குதுன்னா நன்மைக்காக நாம எதனாலும் செய்ய தயாராகத்தான் இருக்கிறோம். நம்ம உடலுக்கு நிறைய நன்மை இருக்குது, நம்ம வாழ்க்கையில் அதனால பல நன்மைகள் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம இஸ்லாத்தை பின்னாடி உள்ள காலத்தில் ஏத்துக்கிட்டாலும் நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் அதை ஹத்னா செய்து கொள்வது அது பிரச்சனை இல்லை. அப்ப அதை வந்து ஒரு சுன்னத்து தானே, விரும்பனா செஞ்சுக்கிடுங்கன்னு இஸ்லாம் சொல்லல. அல் ஃபித்ரா, இதை கண்டிப்பாக இயற்கை மரபாக கடைபிடிக்கணும். இப்ப நகை வெட்டுறது சுன்னத்தானன்னு சொல்லி வருஷக்கணக்கில் நகை வெட்டாமலே இருந்துட முடியுமா? அப்படி இருந்தால் அது சரியா இருக்குமா? அப்ப இது போன்ற சில காரியங்கள் அதை நம்ம அவசியம் கடைபிடித்தாகணும். அப்படிப்பட்ட ஒரு காரியமாகத்தான் இந்த சுன்னத்து சொல்லப்படுது. எனவே அதுல இஸ்லாத்தை கொஞ்சம் பின்னாடி காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இளைஞரான பிறகு பெரியவராக பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் அதற்கு பிறகு உள்ள காலத்தில் ஹத்னா செய்து கொள்வது அவங்களுடைய அது அடுத்தடுத்த வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்மைகள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது அந்த கேள்விக்கான பதிலா சொல்லிக் கொள்றோம். அடுத்து